30/6/2025 இன்றைக்கி ஒரு மறக்க முடியாத நாள். யாரும் சொல்லாத ரகசியம். 100% இது நடக்கும். இப்போ ஒரு சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2025 குரு பகவான் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அவிழ்க்க முடியாத சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு 3/7/2025 அப்படிங்கிற அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாட்களாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, நான் சிம்மராசியை ரிசர்ச் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இந்த ஒரு நாளை நீங்கள் 3 விதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பலமாக, அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரியதாம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெஸ்ட்டு தருணம் அப்படிங்கிற மாதிரி மாற்றும் அப்படின்னா 100% சொல்லலாம். சிம்மராசி நேயர்களே, 2025 தொடக்கமாக ஆனதுலேருந்தே வாழ்க்கை சாவாங்கிற அமைப்பு போகுது. ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை, இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனை, கவலை. மூன்றாவது ஒரு விஷயம், இந்த நிலைக்குமா இல்லை நிலைக்காதா, பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஏதாவது வந்துருமான்னு ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களுக்கும் சொல்யூஷன் நம்ம எந்த நாளை எந்த கடவுளை வணங்குறோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த 3/7/2025 அப்படிங்கிற நாள் ரொம்ப 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 சூப்பராகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நாளை 3 விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் விஷயம், நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சரியாகுங்க. ஒரு வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கேன், யாரை நம்பி இருக்கேனே தெரியல, ஆனால் சுற்றி உள்ளவங்க அன்பால் எனக்கு துரோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அன்பில் இருந்து ஈஸியாக விலகிடுவீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு புது அன்பு கிடைக்கும், புது நட்பு கிடைக்கும், புது உறவு கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், புது வாழ்க்கை கிடைக்கும். உங்கள் மனசில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், தெளிவு பிறக்கும். அவ்வளவு ஒரு சூப்பரான நாள். இந்த நாளை பற்றிய சிறப்புகளை சொல்கிறேன். முதல்ல அதற்கு முன்னாடி சிம்மராசியை பற்றியும் சில வரிகள் சொல்கிறேன். சிம்மராசிக்கு கோச்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில சிக்கல்கள் இருக்கிறது. முதல் சிக்கல் நீங்கள் கொடுத்த பணம் சம்மந்தமான பிரச்சனைகள், கடன் சுமைகள் அதிகமாக தலைக்கு மேலே இருக்கும். நீங்கள் வாங்கிய இடத்துல வில்லங்கங்கிறதும், திருமணம் செய்த வாழ்க்கையில் கோளாறு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுக்கணும், வாழ்க்கை இப்படித்தான் போகுமா, இல்லை வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன நகரணும். ஏன்னா துரோகத்தை நிறைய சந்தித்தவங்க, துரோகம் உங்கள் மனசில் ஆறாத வடுவாக இருக்கிறது. நண்பர்கள்னால துரோகம் சகிச்சுக்கிட்டீங்க, பெற்றவங்கனால துரோகம் தாங்கிக்கிட்டீங்க, உடன் பிறந்தவங்கனால ஏமாற்றம் சரி பண்ணி கடந்து போயிடலாம்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கைங்கிற கட்டத்தில் கணவன் மனைவியே உங்களுக்கு முதுகில் குத்துறாங்க. எதனால் எப்படி அதை பொறுத்துக்க முடியும், நம்ம வாழ்க்கை என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கான ஒரு உறவு, நமக்கான ஒரு வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அப்போ போகணும்னா எதிர்பார்க்குறது நமக்கு ரிவர்ஸ் திருப்பி அதுவே ஒரு பிரச்சனை ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் மன தைரியம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். மனம் உடைஞ்சு தனியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து அழக்கூடிய சிம்மராசிக்காரங்க அதிகம். சிம்மராசிக்காரங்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஃப்ராங்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இப்போ யாரை நம்புகிறீங்களோ தயவு செஞ்சு அவங்கள 100% நம்புங்க. அவங்க நம்பிக்கையில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன கல் எரிஞ்சால் கூட சிதறிய கண்ணாடி ஒட்ட வைக்கவே முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. நம்பர் 1, தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுங்க, முடியாதுன்னா கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கமிட்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. நம்பர் 2, 3வது முக்கியமான விஷயம் இதுதான். சிம்மராசி நேயர்களே, யாருடைய அன்பிற்கும் ஏங்காதீங்க. ஏன்னா நான் அன்பை
இவ்வளவு கூட கொடுக்குறேன், நான் இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறேன், உங்களுக்கு செய்யறேன், போறேன், வரேன். நீங்க அவ்வளவு தூரம் எதிர்பார்க்கீங்கன்னா, கண்டிப்பா அது கிடைக்காது. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பது ரொம்ப லேட்டா உணர்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை ஒரு தேவையில்லாத தருணத்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 1 1/2 வருஷமாவே குடும்ப வாழ்க்கையில தோல்வி, காதல் வாழ்க்கையில தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் தோல்வி, மனவிரக்தி அப்படிங்கிறது இல்லாம தன்னுடைய மனசுல சீக்ரெட் அந்தரங்கம் அப்படிங்கிறதும் அதிகமாகவே உருவாக ஆரம்பிச்சிச்சு. காரணம் இது நம்ம யார்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறது, இதை யார்கிட்ட சொன்னால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன்னா ஓப்பனாக பேசுகிறதுக்கும் சரி, அதை ஓப்பனாக செயல்படுத்துறதுக்கும் சரி, உங்களுக்கே நம்பிக்கை இழந்து விட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது பயணிக்கிறீங்களா? அந்த பயணத்திற்கு ஒரு முதல் அச்சாரம் தான் இந்த 3/7/2025 அப்படிங்கிறது. இந்த 3/7/2025 வியாழக்கிழமை குருவுடைய நாள். இதில் தொட்டது துலங்கும், வெற்றிகள் கொடுக்கும், வாழ்க்கை சிறக்கும், நல்லது நடக்கும், நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும். இந்த ஒரு நாள் உங்களுக்கு எல்லா விஷயமும் மாறிடுமா அப்படின்னா நீங்கள் கேட்டால் மாறிடும். முதல் விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு பகல் கனவு காண்றீங்க. அந்த பகல் கனவு நடக்காதுன்னு இன்னைக்கு நடக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாளாக நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாற்றி வாழ்க்கையில் நடுத்தெருவில் நிப்பாட்டி அன்பால் தோத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான முடிவு எடுக்கக்கூடிய நாள். நம்ம வாழலாமா வேண்டாமா, எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணிடலாம். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன். வாழ்க்கையில் தவறான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு சரியாயிடும்னா இன்னைக்கு உட்காந்து பேசினா அது சாதகமாகவே முடியும். இன்னும் சொல்லப்போனால் சிம்மராசிக்காரவங்க சிம்மாசனத்தில் அமர இந்த 3/7/2025 பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பயிற்சி இன்னைக்கு பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி சாதகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உண்டு. நீங்கள் என்ன தசாபுத்தி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த நாளை நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது பாசிட்டிவ். ஒரு எக்ஸாம்பிள், உடல் ரீதியாக பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் இந்த நாளில் உட்காந்து டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படிங்கிறது. வாழ்க்கைக்கு ஒரு வளமான நாள். உங்களுடைய ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக 100% வெற்றி பெறுவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. சிம்மராசி நேயர்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.